GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். யங்ஸ்டர்ஸ் யாருமே வந்து சொல்லல, ஆன்டிஸ் தான் பார்த்து சொன்னாங்க. போட்டோ எடுத்துக்கலாமான்னு கேட்கும்போது ஏன் கூட நம்ம கூட எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறாங்களா அப்படின்னு இருக்கும் எனக்கு. இந்த எடை இசுக்கு அந்த சீன் பண்ணியிருந்தேன். சொல்லாம நம்ம ஊர் பொண்ணு இந்த மாதிரி ஒரு ஷோல போய் டிவிலலாம் வரா அப்படின்னோடனே அவங்களுக்கு ரொம்ப பெருமையாயிடுச்சு. பேனர்லாம் வைக்கலாம் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு பேசி எதுவுமே வைக்காதீங்க, நான் ஃபைனல் வரைக்கும் போனதுக்கு அப்புறம் நீங்க எது வேணாலும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வாரமும் ஊரே உட்காந்து இப்ப இந்த எபிசோட் தான் பாக்குறாங்க சண்டே. ஆனா அந்த மாதிரி ஒரு வீட்டு பொண்ணு ஒரு இதுக்கு எல்லாருமே பாக்குறாங்க. நானுங்க டாடி பேசி கூட மாட்டோம். ஸோ இந்த மாதிரி ஒரு இது வந்திருக்கு, நான் ட்ரை பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டப்பறம் தான் சரி பண்ணட்டும், வேலைக்கெல்லாம் போற ஒழுங்கா இருக்கா. அப்புறம் டிவியில் வந்த அப்புறம் தான் இப்போ எல்லாருமே நல்லா பெருமையா பேசுறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் என் மெகா ஆடிஷன் செலக்ட் ஆனது டிவியில் பண்ணப்போ டிவியே போய் கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க என் பொண்ணு அப்படின்னு. மெகா ஆடிஷன்ல செலக்ட் ஆகும்போது தான் நான் இங்க உள்ள வந்திருக்கதே எங்க வீட்டுக்கு தெரியும். அந்த டைம்ல சொன்னோன்னே அப்பாடி ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்ட்டு. அந்த ஃபைட் மாஸ்டர் வந்துட்டு திட்டாரு, ஒழுங்கா பண்ணல அசிங்கமா இதுக்கு வேற மாதிரி திட்டிடுவா அப்படின்னாரு. எனக்கு என்னடா இப்பெல்லாம் திட்டுறாரு அப்படின்ட்டு. ஏன்னா சரிதா மேம் எப்பவுமே கண்ணு அழகா இருக்கும்பாங்க, எப்ப பார்த்தாலுமே. ஆமாங்க, உங்க கண்ணு அழகா இருக்குங்க, அப்படியே கவர்றீங்க அந்த கண்ணாலே. இந்த டைலாக் வந்து அபிராமி மேம் சொல்லுவாங்க. மாமா உங்ககிட்ட ஒரே ஒரு முறை சொல்லி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு மாமா. ஐ லவ் யூ மாமா, ரொம்ப ரொம்ப ஐ லவ் யூ. எலே இசுக்கு, இப்ப வந்து தாலிய கட்டின உன் வீடு கல்யாண வீடு இல்ல என் வீடு மாப்ளே. உங்ககிட்டயா பேசு. ஐயோ, 1000 ரூபாய் பொருள் 100 ரூபாய், 100 ரூபாய் பொருள் 5 ரூபாய். ஆமாங்க, உங்கள் கிங் டிவி 200 கோடி பார்வையாளர்களை கடந்து பயணிப்பதால் யூடியூப் ஷாப்பிங் அனுபவத்தை கொடுத்திருக்கிறது. பிளிப்கார்ட், மிந்த்ராவில் 90% ஆஃபர், 70% ஆஃபர், 60% ஆஃபர்னு நம்ம கிங் டிவி வியூவர்ஸ்க்கு அள்ளி தராங்க. இதில் டேக் ப்ராடக்ட்ங்கிற இடத்தை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்டை இன்றே ஆர்டர் செய்து இந்த சந்தோஷத்தை கொண்டாடுங்கள். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. நான் உங்கள் கனிமொழி. இன்னைக்கு நம்ம கூட எந்தெந்த கெஸ்ட்லாம் இருக்காங்க அவங்கள பற்றி நான் சொல்கிறத விட அவங்களே சொன்னால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ 3 கார்ஜியஸான லேடிஸ் தான் வந்து இப்போ இங்கே உட்காந்துட்ருக்கீங்க. உங்களை பற்றி மகா நடிகை இல்லை அப்படின்னா நீங்கள் என்னவா இருந்திருப்பீங்க, நீங்கள் யார் அப்படின்றத நீங்களே சொன்னால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி என்னோட நேம் அகஸ்தியா. என்னோட நேட்டிவ் வந்து விழுப்புரம். இப்போ நான் வந்து சென்னையில் வந்து 6 இயர்ஸாக நான் ஐடியில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஐடி வந்து ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஜாஸ்தி. ஆக்சுவலாக ஐடி அது ஒரு தனி ஃபீல்டு, பட் மீடியான்றது இது வேறு, ஆக்டிங்கிறது வேறு. ஸோ அப்பப்போ சும்மா ரீல்ஸ் பண்ணிகிட்ருப்போம். ஆக்டிங்கில் அதுக்குள்ளே போகலாமா அப்படின்ட்டு ஒரு டவுட்லேயே இருந்தோம். பட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ நல்லா தானே பண்ணுற, ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் இந்த மகாநடிகை ஆடிஷன் இங்கேருந்து எனக்கு கால் பண்ணாங்க. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் நமக்கு யாரும் பண்ணிக்கிறாங்க. ஜி தமிழ்லேருந்து ஸ்வீதான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கால் பண்ணி ஆடிஷன் செலக்ட் ஆகிட்டு. ஸோ இப்போது நல்லா போயிட்டுருக்கு, எல்லாமே நல்லா பண்ணிகிட்ருக்கோம். சூப்பர். நீங்கள்? என்னோட நேம் கீர்த்திகா, நான் தஞ்சாவூர்லேருந்து வர்றேன். நான் ஆர்கிடெக்சர் முடிச்சிருக்கேன். இங்கே ஆர்கிடெக்சரல் ஃபார்ம்ஸ் இன்டீரியர் டிசைனர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே ஒர்க் ஷாப் வந்துட்டு இந்த மகாநடிகை வந்ததுக்கப்புறம் தான் அந்த ஜாப் வந்துட்டு ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். திரும்ப ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். அதுக்கு முன்னே நான் பிரிண்ட் மாடலாக ஆட் ஷூட்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப ரொம்ப அழகா பொறுமையா பேசுறீங்க. பயமா இருக்கு, இல்லை இல்லை இல்லை, பேசுறதுக்கு பயந்து பேசுறதுனால ரொம்ப பொறுமையாக பேசுகிற மாதிரி இருக்கு. சூப்பர். ஓகே. நீங்கள்? என் பேர் ஹேமதி, நான் சேலம்லேருந்து வரேன். பட் இங்கே 2 இயர்ஸாக சென்னையில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் என்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க? நான் ஐடி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து சின்ன வயசுலேருந்தே ஆக்டிங் மேலே இன்ட்ரெஸ்ட். பட் எதுலேயுமே வந்து ஸ்டெப் எடுக்க மாட்டேன். பிகாஸ் டேடி வந்து போலீஸாக இருக்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ஸோ அதனால் எதுலேயுமே இதாமல் இருந்தேன். இந்த மாதிரி ஒரு ஆட் பார்த்தேன், இன்ஸ்டாகிராம்லேயும் டிவிலையும் பார்த்தேன். அப்புறம் சரி அப்ரோச் பண்ணாங்க, உன்னால் முடியும், இன்ஸ்டாவில் நான் கொஞ்சம் இன்ஃப்ளூவன்சர், ஸோ அதனால் ட்ரை பண்ணு அப்படின்னாங்க. பண்ணேன், செலக்ட் ஆகிட்டேன். அப்புறம் ட்ரைனிங்களும் ஒழுங்காக பண்ணதுனால மெகா ஆடிஷன் வரைக்கும் வந்து
இப்போ பண்ணி. நீங்க 3 பேர் சொன்னதுல வந்து எனக்கு என்ன புரியுதுன்னா, விஸ்காம் எடுத்தா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. விஸ்காம் தவிர்த்து நீங்க என்ன எடுத்தாலுமே நீங்க வந்து மீடியால வந்து எது வேணா அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் விஸ்காம் தான். சாட்லி. ஓகே, நீங்க இந்த மகா நடிகை வர்றதுக்கு முன்னாடி சில ட்ரபிள்ஸ்லாம் இருக்கும்ல. இப்போ மீடியாலே இருந்தீங்க, இல்ல வேற ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்க, ஒர்க் ரிலேட்டடாகவும் சரி, கெரியர் வைஸாகவும் சரி, ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்கும்ல. ஏன்னா நார்மலாக ஒரு பெண்ணு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே அவங்க ஏதாவது ஒன்று பண்ணோன்னா ஒரு 10 பேர் வந்துருவானுங்க. 10 பேர் கொண்ட குழு, பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும், வந்துருவாங்க நம்மளை டவுன் பண்ணுறதுக்காகவே. அந்த மாதிரி இங்கே வரத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? ட்ரபிள்ஸ், ஸ்ட்ரகிள்ஸ்? ஆஃபீஸில் சம்டைம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். மேனேஜர் ஒர்க்கே இருக்காது ஆக்சுவலாக. எனக்கு வெட்டியாக தான் இருப்பேன். அந்த டைமில் வெட்டியாக இருக்கிற டைமில் என்ன பண்ண தோணும்? மொபைல் தான் பார்த்துட்ருப்போம். பட் ஆனால் அந்த வெட்டியாக இருக்கிற டைமில் ஏதாச்சும் ஒன்று நான்சிக்காக ஏதாச்சும் ஒன்று கொடுத்துட்டே இருப்பார். ஒர்க் கொடுக்கணும் ஒர்க். பட் அந்த ஒர்க் ரிலேட்டடாகவே அது இருக்காது. ஏதாவது ட்ரைனிங் கொடுக்கணும். ட்ரைனிங் ஆல்ரெடி நாங்கள் பண்ணியிருக்கோமே, எங்களுக்கு எதுக்கு இந்த மாதிரிலாம் ப்ரெஷர் கொடுக்குறீங்க? ஆல்ரெடி ஒரு கஷ்டத்தில் தான் நாங்களே வேலைக்கு வரோம். வேலை இல்லைன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்? அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எங்களுக்கு வால்யூம் கொடுத்தா பரவாயில்ல. என் மனசில் இருக்க பாரமே ப்ரெஷர் கொடுக்குறன்ற பேர் இவங்க சும்மா ஐடியெல்லாம் உட்காரக்கூடாது, இவங்களுக்கு ஏதாச்சும் ஒர்க் கொடுத்துட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு சும்மா கொடுப்பாங்க. அது இன்னும் நம்மளுக்கு ப்ரெஷர் ஆகும். சும்மா இருக்கிற டைமில் மொபைல் ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக மொபைல் பார்க்குறோம். ஏன்னா இருக்கிற ஒர்க்கை பண்ணாமல் இருந்தால் பரவாயில்ல, ஒர்க்கே இல்லாமல் வேற ஏதாச்சும் பண்ணுங்க பரவாயில்ல அப்படின்னு தெரிஞ்சுதான் பண்ண போகிறோம், தெரியாத விட போகிறோம், என்ன இதில் இருக்குது? இந்த மாதிரி நிறைய ப்ரெஷர் பண்ணுவாங்க நம்மளை. இப்போ ஒரு மீடியாக்குள்ளே வரோம், ஒரு சில ஆஃபீஸில் சப்போர்ட் பண்ணுவாங்க. எங்கள் ஆஃபீஸில் அப்படி கிடையாது. நான் ரிசைன் பண்ணிட்டு தான் வந்தேன் ஆக்சுவலாக. லீவ் தர மாட்டாங்க எனக்கு ஆக்சுவலாக. சாட்டர்டே சண்டே ப்ளஸ் 2 days லீவ் எடுத்துக்கலாம். பட் ஆனால் இங்கே அடிக்கடி லீவ் வேணும்ல, வீக்லி 2 days ஆச்சு லீவ் தரும். பட் அதுக்கெலாம் சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் அண்ட் மேனேஜர்ஸ்லாம். ஐடி ஒர்க் தானே பண்றீங்க? நான் கேள்விப்பட்டிருக்கேன் எல்லாத்துக்குமே மீட்டிங் மீட்டிங் மீட்டிங், டீ குடிக்கலையா வா மீட்டிங். ஐயோ அந்த டீம்ஸ் அந்த ரிங்க கேட்டாலே தலைவலி வந்துரும். அப்பா சும்மா மீட்டிங், எதுக்கு எடுத்தாலும் மீட்டிங். இந்த அப்டேட் இருக்கு, அந்த அப்டேட் இருக்கு, டீ குடிக்க போவோம். அப்போ டீம்ஸ்ல மெசேஜ் வரும், ஃபோனில் இது பண்ணிட்டு இந்த மீட்டிங் இருக்குது, சீக்கிரம் இந்த டைமுக்கு வந்துருங்க அப்படின்வாங்க. ஒழுங்கா டீ கூட குடிக்க விட மாட்டீங்களாடா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஐயோ போச்சு, ரிசைன் பண்ணியாச்சு, வந்தாச்சு, இப்போ மீடியாக்குள்ளே வந்தாச்சு. மற்றவங்களால ட்ரபிள் ஆன மாதிரி எல்லாம் எனக்கு எதுவும் ஃபீல் ஆகல. ஆமாம், நான் போயிட்டு நான் பேசுகிறதே எனக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். நான் போயிட்டு ஒரு ஆடிஷன் போனோன்னா அவங்க இன்ட்ரோ கொடுக்குறப்ப அவங்க எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சூப்பராக பேசுகிறாங்கங்கிறத பொறுத்து இருக்குது. நான் போயிட்டு ஆடிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நான் பேசுகிற விதத்தை பார்த்துட்டு இது செட் ஆகுமா, என்ன இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு ஒரு நினப்பு அவங்களுக்கு வந்துருமோ என்னமோ. அதை தாண்டி போகாது. ஃபர்ஸ்ட் டைம் அதை தாண்டி என்ன நானாகவே இருக்கும்போதே என்னை செலக்ட் பண்ணாங்க இவங்க. எனக்கு அதுவே ஆச்சரியம். அதுக்கப்புறம் இவங்க கொடுத்த கான்ஃபிடென்ஸ்ல தான் இது நான் பேசுறதே எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. நீங்க இன்ட்ரோவர்ட் ஆக்சுவலா இல்ல இன்ட்ரோவர்ட்னு சொல்ல முடியாது. பிடிச்சவங்க கிட்ட நல்லா பேசுவேன். அந்த மாதிரி சும்மா எல்லார்ட்டையும் பேசாம பிடிச்சவங்க உங்க சர்க்கிள்ல ஜாலியா பேசிட்டு. ஆமா, பேசினா ஏதாவது வார்த்தை தடுமாறிடுமோ, கரெக்டான வார்த்தைய பேசுறோமோ அப்படின்னு யோசிச்சு அது ஒரு கான்ஷியஸ் இருந்துட்டே இருக்கும். ஓகே, சூப்பர். நீங்க ஃபர்ஸ்ட் எனக்கு யாருமே சப்போர்ட் இல்லை. என்னோட ஆக்டிங் ஸ்கில் எப்படி இம்ப்ரூவ் ஆச்சுன்னா டிக்டாக். அப்போ 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது டிக்டாக் ரொம்ப வைரல். ஸோ அப்போ தான் என்னோட வீடியோஸ்லாம் போட ஆரம்பித்தேன். நான் சும்மா போட ஆரம்பித்தேன், பண்ணலாமே அப்படின்னு பார்த்தா வியூஸ் போச்சு. நமக்கு வியூஸ் போனாலே இன்னும் பண்ணுன்னு தோணுன்னு சொல்லிட்டு எனக்கு டான்ஸும் கொஞ்சம் வரும். நானும் நடிகன் தான். கொஞ்சம்லாம் இல்லை, நிறையவே நல்ல டான்ஸ் வரும். தன்னடக்கங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி டிக்டாக்ஸில் வீடியோஸ் அப்லோட் பண்ணேன். ஸோ நிறைய பேர் பார்த்து இது பண்ணாங்க. அது அப்படியே எங்கள் சொந்தக்காரங்களுக்கும் போச்சு. போனோடனே வந்துட்டாங்க. எப்போவுமே ஒரு இதனால வரமாட்டாங்க. பட் இந்த மாதிரி ஒரு இது கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி நம்ம குடும்ப மானத்தை வாங்குறா அப்படின்னு நிறையா விஷயம். ஒரு பொண்ணை இப்படினாலே ஒரு வேர்ட் சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ எங்கள் அப்பா கூடமே அவ்வளோ எப்படி சொல்கிறது சப்போர்ட் பண்ணல. சொந்தக்காரங்க பேச்சு கேட்டுட்டு ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு ரொம்ப இது பண்ணாங்க. ஸோ எங்கள் அப்பா கூடவே நான் சண்டை போட்டுட்டு இங்கே சென்னை வந்தது காரணமே எங்கள் அப்பா கூட இருக்க முடியல, இந்த மாதிரி இருக்காங்க. ஆனால் அப்போவே நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறது விடலை. இன்ஸ்டாகிராம்லேயும் வீடியோஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால தான் இப்போவும் நான் இன்ஃப்ளூசராக இருக்கேன். ஸோ என்னோட இதுக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிளாக பண்ணாங்க. ஒரு பேடி கார்டு மாதிரி தான் இருந்தாங்க எங்கள் டேடியும் சரி, எங்கள் ஃபேமிலியும் சரி. மம்மி மட்டும்தான் சப்போர்ட்டு. ஓகே ஏதாவது ட்ரை பண்ணு அப்படின்னு. சென்னை வந்த அப்புறம் சரி பண்ணலான்னு பார்த்தா ஊரில் இருக்கும் போது அவ்வளோ இது வந்துச்சு. சென்னை வந்து ஒருத்தரும் கூப்பிடல. அதுதான் இன்னும் வெளியாகும். என்னடே எங்கடா இருக்கீங்க நீங்கள்? ஆக்சுவலாக நான் கேட்கணும் உங்ககிட்ட என்னன்னா வந்து நமக்கு அம்மா அப்பா தான் ஃபர்ஸ்ட்டு, அப்புறம் தான் எல்லாமே அப்படின்னு இருக்கும்போது நம்ம ஒரு விஷயத்து அவங்களுக்கு அடுத்து ஒரு விஷயத்த ரொம்ப நேசிக்கிறோம்.
அவங்க வந்து மற்றவங்க பேச கேட்டு நம்மளை தடுக்கிறாங்க அப்படின்னுமா அந்த பெயின் வந்து சொல்ல முடியாதுல்ல. அது உங்களுக்கு எப்படி இருந்தது? நீ கூட புரிஞ்சிக்கலையாப்பா அப்படின்ற மாதிரி? அப்படிதான் ரொம்ப கஷ்டமா இருந்தது. பாருங்க இப்பவே எனக்கு கண் கலங்குது. ஸோ வந்து ரொம்ப ஆனா இப்போ உங்க அப்பா வந்து அதுக்கு ரிக்ரெட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஏன் பொண்ணு எல்லார்கிட்டயும் சொல்லுவார் பாருங்க, ஏன் பொண்ணு அப்படின்ட்டு. ஸ்டார்டிங்ல அப்படிதான் ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி இப்போ கூட 2 வருஷம் கழிச்சு நான் எதுவுமே கேட்கல. நான் எங்கள் டாடி பேசி கூட மாட்டோம். ஸோ இந்த மாதிரி ஒரு இது வந்திருக்கு, நான் ட்ரை பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டப்புறம் தான் சரி பண்ணட்டும், வேலைக்கெலாம் போகிற ஒழுங்காக இருக்கா, சரி ட்ரை பண்ணட்டும் அப்படின்னு சொன்னது தான். ஸோ ட்ரைனிங் இங்கே 1 மந்த் வரைக்கும் இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஆஃபீஸ் போயிட்டு இதுவும் பண்ணிட்டு மேனேஜ் பண்ணிட்டு. அப்புறம் டிவியில் வந்த அப்புறம் தான் இப்போ எல்லாருமே நல்லா பெருமையாக பேசுகிறாங்க. இப்போ அந்த ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து எங்கே போனாங்க? குடும்பமானத்தை கெடுக்கிறாளே எல்லாம் எங்க பொண்ணு தான், இவங்க தான், சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு இப்போ பேசுறாங்க. இப்போ அப்பா நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னு நீங்க அப்பா கிட்ட சொல்லிட்டீங்க, அவர் என்ன சொன்னாரு உங்ககிட்ட? என்கிட்ட அவ்வளோ எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாரு. அம்மா கிட்ட வந்து நல்லா பண்ணியிருக்கா, ஒழுங்கா மட்டும் இருக்கு சொல்லு அப்படின்னாங்களாம். ஃபர்ஸ்ட் டைம் என் மெகா ஆடிஷன் செலக்ட் ஆனது டிவியில் பண்ணப்போ டிவியே போய் கட்டி பிடிச்சிக்கிட்டாங்களாம் என் பொண்ணு அப்படின்னு. ஸோ இப்போ வந்து ரொம்ப பெருமை நினைக்கிறாங்க. இதே கொஞ்சம் முன்னாடி விட்டுருந்தாங்கன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஏதாவது சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணி. ஓகே, இந்த மகா நடிகைக்கு முன்னாடி அவ்வளோவா உங்க 3 பேருமே அவ்வளோவா ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தாலுமே இந்த அளவுக்கு ஃபேமஸ் வந்து கிடைச்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. இதுக்கப்புறம் இந்த வரவேற்பு மக்கள் மத்தியில் உங்க 3 பேருக்குமே எப்படி இருக்கு? ஏன்னா இப்போ நம்ம எங்கேயாச்சும் வெளியே போனோம், ஏய் நீங்க ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாங்க, நீங்க தானே செம்மையா பண்ணீங்க, அப்படி பண்ணீங்க, ஐயோ எனக்கு ரொம்ப பிடிக்கும்ங்களே அப்படின்லாம் சொல்லுவாங்களே எல்லாரும். அதெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கா? அது அந்த நடக்கிற அந்த மொமெண்ட் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஒரு செம்மையான மொமெண்ட்டாக இருந்துச்சு உங்கள் லைஃப்பில்? யங்ஸ்டர்ஸ் யாருமே வந்து சொல்லல, ஆன்டிஸ் தான் பார்த்து சொன்னாங்க. ஏன்னா அந்த ஏஜ் குரூப்ல இருக்கவங்க நல்லா டிவி பார்ப்பாங்க. அந்த இதுவே எப்படி இருந்ததுன்னு கேட்குறேன். ஏன்னா நம்ம யாருமே அந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டாங்க. ஓகே, இந்த வயசுல இருக்கவங்க கூட பார்த்துட்டு நம்மள அப்ரிஷியேட் பண்றாங்க அப்படின்னும் போது அது எப்படி அது இருக்கு? அது என் பேர் ஆனா அவங்களுக்கு தெரியல, நீங்க இந்த கேரக்டர் தானே பண்ணீங்க, நீங்க அந்த கேரக்டர் தானே பண்ணீங்க அப்படி ஜட்ஜ் பண்றாங்க. ஸோ அப்போது ஓகே நம்ம பண்ண கேரக்டர் அவங்களுக்கு அது போயிருக்கு அப்படின்னு இருக்கும்போது ஓகே நம்ம ஏதோ நல்லா ஆக்ட் பண்றோம் போல அப்படின்ட்டு. எனக்கு வந்து பார்க்கும்போதே வந்து தாவணி போட்ட பொண்ணு, மாமா பொண்ணு, அந்த பொண்ணு தானே நீங்க பண்ணீங்க அப்படின்ட்டு ரீச்ல உங்களுக்கு. ஆமா, அதை பார்த்துட்டு அது அப்படி கேட்பாங்க. கேட்டுட்டு ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்னு கேட்கும்போது ஏன் கூட எடுத்துக்கணும் அப்படின்னு இருக்கும். எனக்கே ஆச்சரியமா இருக்கும், நம்ம கூட எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறாங்களா அப்படின்னு இருக்கும். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. எனக்கு வந்து அந்த இசுக்கு அந்த சீன் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் பார்த்து கேட்டுருக்காங்க. நான் அந்த ஃபுட் ஸ்ட்ரீட்லாம் போவோம், அண்ணா நகர், ராம் ஸ்ட்ரீட் சம்திங், அந்த ஃபுகோரா ஃபுட் ஸ்ட்ரீட்லாம் போகும்போது நிறைய பேர் கேட்டிருக்காங்க நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த ஒரு சான்ஸ் கிடைச்சது ஜீ தமிழ்ல, இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்றது முதல்ல நம்மளாலே நம்ப முடியாது. நமக்கா கிடைச்சது அப்படின்னு இருப்போம். இதை வீட்டில் சொல்லும் போது அவங்களோட ரியாக்ஷன் என்னவா இருந்தது? ஆக்சுவலி வீடுன்னு சொல்றதை விட விழுப்புரம் நிறைய பேருக்கு இப்போ நான் ரொம்ப தெரிகிறேன். ஆக்சுவலாக ஊர்லலாம் வந்து நான் பேனர் வைக்கிறோம் அந்த பாப்பாவுக்கு. ஏன்னா இந்த மாதிரி, ஏன்னா அது ரொம்ப சின்ன கிராமம், இன்டீரியர் ரொம்ப கொடுங்கால்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் தான். அவங்களுக்கு ரொம்ப பெருமையாயிடுச்சு, இந்த வீட்டு பொண்ணு, நம்ம ஊர் பொண்ணு, இந்த வீடுன்னு சொல்லாமல் நம்ம ஊர் பொண்ணு இந்த மாதிரி ஒரு ஷோவில் போய் டிவிலலாம் வரா அப்படின்னோடனே அவங்களுக்கு ரொம்ப பெருமையாயிடுச்சு. பேனர்லாம் வைக்கலாம் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு பேசு, எதுவுமே வைக்காதீங்க, நான் ஃபைனல் வரைக்கும் போனதுக்கப்புறம் நீங்கள் எது வேணாலும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வாரமும் ஊரே உட்காந்து இப்போ இந்த எபிசோட் தான் பார்க்குறாங்க சண்டே. ஆனால் அந்த மாதிரி ஒரு வீட்டு பொண்ணு ஒரு இதுக்கு எல்லாருமே பார்க்குறாங்க. ரொம்ப ஹாப்பி, அது எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த சான்ஸ் கொடுத்த ஜீ தமிழுக்கு தான் ரொம்ப நான் தேங்க்ஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு நான் வந்து எப்போ ஆடிஷன் போனாலும் எங்கே போனாலும் எங்கள் வீட்டில் சொல்லவே மாட்டேன். ஏன்னா ஆடிஷன் போயிட்டு செலக்ட் பண்ணுவாங்களா என்னன்னுங்கிறது எனக்கு தெரியாது, அதனால சொல்லவே மாட்டேன். ஒரு வேளை செலக்ட் ஆகிட்டா அதுக்கப்புறம் சொல்லிக்கலான்னு இருக்கும். ஒர்க் ஷாப் போனது, ஆடிஷன் அட்டன் பண்ணது, இங்கே மெகா ஆடிஷனில் செலக்ட் ஆகும்போது தான் நான் இங்கே உள்ளே வந்திருக்கதே எங்கள் வீட்டுக்கு தெரியும். அப்போ தான் தெரியும். அதுக்கு முன்ன வரைக்கும் 1 மந்த் வரைக்கும் இங்கேயே தான் ஜீ தமிழ்லேயே தான் இருந்தேன். ஆனால் தெரியாது வீட்டில். அதுக்கப்புறம் ஸ்டேஜ் ஏறும்போது தான் தெரியும். தெரிஞ்சதும் செம்ம ஹாப்பி ஆகிட்டாங்க. அது எப்படி சொல்கிறதுனா, அந்த டைமில் வந்து வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் போயிட்டு இருந்தது, கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. அந்த டைமில் சொன்னோன்னே அப்பாடி ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்ட்டு ரொம்ப ஜாலியாகிட்டாங்க. ஓகே, உங்கள் மம்மி ஏதாவது சொன்னாங்களா? அவங்க அழுந்துட்டாங்க. நான் இந்த மாதிரி செலக்ட் ஆகிட்டேமா, ஆடிஷனில் செலக்ட் ஆனு சொன்னதுக்கே ரொம்ப இது பண்ணாங்க. இந்த மாதிரி மெகா ஆடிஷனில் செலக்ட் ஆகிட்டேன், விஜய் ஆண்டினி தான் எனக்கு அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து தூரத்தில் பார்த்துருப்போம் நிறைய ஆக்டர்ஸை. பக்கத்தில் வந்து அவங்க நமக்கு வந்து செலக்ட் ஆகிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கார்டு கொடுக்குறாங்க. ஸோ அதை நான் சொல்லும் போதே ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணாங்க, ரொம்ப சந்தோஷமான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எமோஷ்னலாக.
3 பேருமே ஒரு ஒரு விதத்தில் ஒரு ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அது ஒரு ஒரு பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்கோம். இந்த மகா நடிகை அப்படின்றது என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுத்துச்சு? ஜீ தமிழ் இந்த ஷோ உங்களுக்கு என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக் கொடுத்துச்சு? ஏன்னா ஒரு 1 வீக் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க, நல்லா பண்ணி ரொம்ப கிளாப்ஸ்லாம் வாங்கியிருப்பீங்க. இன்னொரு வாரம் என்ன ஆயிருக்கும், ஐயோ ஒழுங்காகவே பண்ணலையே அப்படின்னு ஆயிருக்கும். அதெல்லாம் எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க? என்னென்ன கற்றுக்கிட்டீங்க இங்கே வந்து? எனக்கு வந்துட்டு பேசிக்ஸ் ஸ்டார்ட் அப்பே இங்கேருந்து தான் ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னே சும்மா லைட்டாக என் நேச்சரில் இருக்க ரோல்ஸ், ஷார்ட் ஃபிலிம், பைலட் ஃபிலிம் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஆனால் வெளியில் வந்து ஆக்டிங்னா என்னென்னு கொஞ்சம் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். கற்றுக் கொடுத்தது இவங்க தான். டான்ஸு சுத்தமாக வராது, லைட்டாக ட்ரை பண்ணி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுவும் இங்கே வந்து தான் கற்றுக்கிட்டேன். ஸ்டண்ட் எப்படியெல்லாம் பண்ணுங்கிறது, எந்த கிளாஸ்னா எப்படி இருக்கும், ஷூட்டிங் ஸ்பாட், அவுட்டோர் ஷூட் அதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத கற்றுக்கிட்டது இங்கே வந்து தான். ஃபுல்லாக பேசிக்ஸ், ஒரு ஹீரோயின் ஆகிறதுக்கு என்ன மினிமம் லெவல் குவாலிஃபிகேஷன்லாம் இருக்கணுமோ அதெல்லாம் என்னென்னு எங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஆமாம், சூப்பர். நீங்கள் ஆக்சுவலாக இப்போ நம்ம நார்மலாக ரீல் பண்ணுற ரோட்டில் ஒரு 2 பேர் போகிறாங்கன்னா அச்சிச்சோ ஆள் வராங்களா, இரு நான் போனதுக்கு அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபியர் இருக்கும். பட் இந்த ஷோவுக்கு வந்ததுக்கப்புறம் யார் வேணால் வந்துக்கோங்க, எத்தனை பேராக நின்று பார்த்துக்கோங்க, எனக்கு கவலையே இல்லை, நான் மாட்டு போகிறேன்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அந்த ஸ்டேஜ் ஃபியர்ன்றது போயிடுச்சு, சுத்தமாக போயிடுச்சு. இவங்க இத்தனை பேர் முன்னாடி நடிக்கணுமா அப்படின்ற அந்த ஃபியரே சுத்தமாக இல்லை. ஆக்டிங்கில் நிறைய கலர்ஸ் சொல்லி கொடுத்தாங்க. இப்போ ஒரு விஷயமே இப்போ எங்களுக்கு தான் புரியும். இந்த 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 டைலாக் இந்த மாடுலேஷன் தான் நம்ம சொல்லணுன்றது எங்களுக்கு நல்லா இப்போ தான் கொஞ்சம் நல்லா புரிய வச்சுருக்காங்க. ட்ரைனர்ஸ் சரி, மென்டாஸும் நமக்கு கூட இருந்து நம்ம சப்போர்ட் பண்ணுறது சரி, மென்டாஸ் எல்லாமே ரொம்ப சப்போர்ட்டிவ்ங்க. ஸோ எல்லாமே ரொம்ப எங்களுக்கு கொடுத்த டீம் எல்லாமே அந்த மாதிரி ஒரு டீம். எல்லாமே ரொம்ப பேக் போன் சப்போர்ட்டாக எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கேமராமேன் ஆகட்டும் எல்லாருமே. இப்போ அவுட்டோர் ஷூட்டுக்கு போகிறோன்னா அங்கே ஒர்க் பண்ணுற டீம் எல்லாமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. எங்களுக்கு பார்க்கவே கஷ்டமாக இருக்கும். நாங்கள் வெயில நின்று பண்ணுவோம், பட் அவங்க அந்த ப்ராப்பர்ட்டிஸ் தூக்கி வைக்கிறது போகிறது அதெல்லாம் பார்க்கும்போதே ஒரு மாதிரி இருக்கும். ஐயோ என்ன இப்படி வேலை வாங்குறாங்க, திட்டுலாம் வாங்குறாங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் எல்லாமே அந்த நம்ம பண்ணுற பர்ஃபார்மன்ஸ்க்காக தான் பண்ணுறாங்கன்னு போது அந்த வெறியோடய நம்ம இன்னும் நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பர்ஃபார்மன்ஸ் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை இம்ப்ரவைஸ் தான் நான் பண்ணிட்டு வந்திருக்கேன். நீங்கள் ஏதாவது திட்டு வாங்கியிருக்கீங்களா அந்த மாதிரி பண்ணும்போது, ஆக்ட் பண்ணும்போது? கம்மியாகவே நிறையவா வாங்கியிருக்க சொல்கிறேன். ஸ்டண்ட்டு எஸ்டர்டே வந்து ஆக்சுவலாக எனக்கு பைக் ஓட்ட தெரியாது. ஆக்சுவலாக ஸ்கூட்டி கூட ஓட்ட தெரியாது. 2 நாளில் பைக் கற்றுக்கிட்டு நான் பின்னாடி ஒரு பொண்ணை உட்கார வச்சுக்கிட்டு செயின் ஸ்நாச்சிங் சீனில் நான் போய்ட்டு அந்த துரத்தி பிடிக்கணும். எனக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் ஓட்டிடுவேன். ஸ்டார்ட் பண்ணி அதை கியர் போட்டு அதை கிளச்சை விட்டுட்டு ஓட்டுறதுக்கு மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் ட்ரபிளாக இருந்துச்சு. அந்த ஃபைட் மாஸ்டர் வந்துட்டு எனக்கு திட்டாரு, ஒழுங்காக பண்ணல, அசிங்கமாக இதுக்கு வேற மாதிரி திட்டிடுவா அப்படின்னாரு. எனக்கு என்னடா இப்பெல்லாம் திட்டுறாரு அப்படின்ட்டு இவருக்காகவே பண்ணிடணும் எப்படியா சொல்லிட்டு போயிடலாமா அப்படின்லாம் போயிடலாம் தோணவே தோணலை. என்னதான் விழுந்து வரனாலும் எனக்கு என்ன பயனா, நான் புதுசாக ஓட்டுறேன், கீழே விழுந்து வரேன், பிரச்சனை கிடையாது. என்ன நம்பி ஒருத்தர் பின்னாடி உட்காந்துட்டு இருக்கா, அவளை சேஃபாக எடுத்துட்டு போய் இறக்கணும் அப்படின்னு மட்டும்தான் என் மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. ஏன்னா டக்குன்னு பைக்ல இருந்து இப்படி ஏறி இப்படி உட்காரணும், ஏன்னா நமக்கு அந்த கண்ட்ரோல் போயிடும், நம்மளுக்கு புதுசு அப்படின்னும் போது இந்த மாதிரிலாம் திட்டி வாங்கிட்டு அதுக்கப்புறம் அது பெட்டரா பண்ணிட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெட்டர் கொடுத்துட்டேன். அவுட்டை பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, நீங்கள் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணியிருக்கீங்க? எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ வந்து நம்ம ஒரு மூவி பார்க்குறோம், நல்லா இருந்தால் சூப்பர்னு சொல்கிறோம், நல்லா இல்லைன்னு சொல்கிறோம். பட் அந்த எஃபெக்ட் வந்து எப்படி இருக்குன்ட்டு நாங்கள் இந்த ரீக்ரியேஷன் மாதிரி பண்ணும்போது தான் தெரிஞ்சுது. ஒரு 5 நிமிஷம் வீடியோ ஐகானிக் சீன் ஒரு படத்துலேருந்து பண்ணோம். அந்த மாதிரி நான் பிதா மகன்லேருந்து பண்ணேன். சரி டக்குன்னு முடிச்சிருவாங்க அப்படின்னா இன்னைக்கு காலையில் ஆரம்பிச்சு அடுத்த நாள் காலையில் வரைக்கும் அந்த 5 நிமிஷம் வீடியோ மட்டும் நாங்கள் எடுத்தது. அந்த அளவுக்கு கஷ்டமாக இருந்தது. ஸோ இப்படிலாம் இருக்க போல ஒவ்வொரு சீனுக்கும் இவ்வளோ டேக் ஆகும், இந்த ஷாட் இப்படி இருக்கணும், அந்த ஆங்கிள் இது வந்துடுது அப்படின்னா. அப்புறம் மரியான்லேயும் வந்து ஒரு கடலுக்குள்ளே போய் ஒன்று எடுக்கணும். அதில் தனுஷ் அசால்ட்டாக அப்படி நின்றுட்டு இருப்பாரு. அதே மாதிரி என்னோட மென்டார் நின்றுட்டு இருந்தாரு. நான் போய் இந்த எட்ஜில் நிற்கணும். நான் போய் நிற்கிறேன், விட்டா விழுந்துருவேன். அப்போ அவர் பிடிச்சிட்டு இருக்கும் போது தான். ஸோ அதெல்லாம் வந்து இவ்வளோ இது ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு சீன் அழகான ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னும் போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. இப்போ நீங்கள் நடிக்கிறீங்க, மக்களுக்கு தெரியுறீங்க, ஃபேமஸ் ஆகிறீங்க. ஆனால் உங்களுக்கு தெரியாமல் இந்த ஆஃப் கேமராவில் ஒர்க் பண்ணுறாங்கல்ல, உங்களுக்காக ஒர்க் பண்ணுறாங்கல்ல, அவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? லைக் நீங்கள் யாரோ எவரோ நீங்கள் வரீங்கன்னு சொல்லிட்டு அதான் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இதுக்கும் மெனக்கெடல் பண்ணுறாங்களே, இப்போ நைட் ஃபுல்லாக ஷூட் பண்ணுறது, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆமாம், நான் நிறைய டேலண்டான பீப்புளை இங்கே பார்க்குறேன். மார்டின் சார்னு ஒருத்தவங்க இருக்காங்க, டிஓபி, ரொம்ப அழகாக எடுத்து கொடுக்குறாங்க. எப்படின்னா சினிமாவில் பார்க்குறது மாதிரி, சினிமாவில் எடுக்கிறதுக்கு அதை ஒரு 5 டேஸ் எடுத்திருப்பாங்க, அதை 1 டேயில் அவ்வளோ அழகா. பட்ஜெட் வந்துட்டு மூவி அளவுக்கு இங்கே பட்ஜெட் இருக்காது. அந்த பட்ஜெட்டில் அவ்வளோ கிளியராக அவ்வளோ கிளாரிட்டியாக காமிக்க முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னாவே குவாலிட்டி தெரியும். அந்த மாதிரி ஒரு அழகாக எடுத்து கொடுக்குறாங்க. செம்ம
டேலண்டான பீப்புள் நிறைய பேர் இங்கே பார்த்துருக்கேன். அந்த இந்த ஸ்டேஜில் செட்டப் க்ரியேட் பண்ணுறது, ஆர்ட் டைரக்டர், அந்த மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய எஃபோர்ட் போடுறாங்க. ராத்திரி பகல் 24 ஹார்ஸும் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, தூங்கவே மாட்டேங்கிறாங்க. பாவமாக இருக்குது அவங்கள பார்க்கும்போது. அவங்களுக்காகவாவது நல்லா பண்ணுமே, அவங்க ஒர்க்கை நம்ம ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது அப்படின்னு இருக்குது. ஓகே, ஜட்ஜஸ் பற்றி வந்து சொல்லாமல் நம்ம பேசாமல் கடந்து போகவே முடியாது. உங்கள் ஃபேவரட் ஜட்ஜ்னா யார் சொல்வீங்க? எனக்கு ரொம்ப பிடிச்சது ஃபர்ஸ்ட் அபிராமி மேம். ரொம்ப ஸ்வீட்டு. ஏன் ஸ்வீட்டுன்றதுனால பிடிக்குமா? அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து விஜய் ஆண்டனி சார் யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாரு. நம்மளுக்கு என்ன மிஸ்டேக் பண்ணுறது நம்மளுக்கு தெரியணும். கரெக்ட். அது அபிராமி மேம் ஒரு குட்டி குட்டி மிஸ்டேக் கூட பார்த்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டைம் இதை நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மிஸ்டேக் கரெக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம் நாங்கள் அதை கரெக்டாக பண்ணிடுவோம். அந்த விஷயத்தில் எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். சரிதா மேமும் அதே சேம் அதே மாதிரி தான். பட் ஆனால் ஃபர்ஸ்ட் எனக்கு அபிராமி மேம் தான் ரொம்ப பிடிக்கும். இந்த மிஸ்டேக்கை கண்டுபிடிச்சி சொல்கிறவங்க தான் அப்பதான் திருத்திக்க முடியும். ஏன்னா அவங்க ஸ்டேஜ்லேயே கூட நீ இதை மாதிரி பண்ணிக்காமி அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் அப்போ பண்ணியிருக்கலாம், இன்னும் பெட்டராக இருந்திருக்கும், அந்த மாதிரிலாம் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்து பண்ண வைப்பாங்க. அதில் அவங்கள அடிச்சிக்கவே முடியாது. ரொம்ப அழகாக ஜட்ஜ் பண்ணி குட்டி குட்டி கரெக்ஷன்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி நெக்ஸ்ட் டைமில் அதை இம்ப்ரவைஸ் நம்மளுக்கு பண்ண வைப்பாங்க. நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு? எனக்கு 3 பேருமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சொல்றேன், ஏன்னா ரீசன் இருக்கு. ஏன்னா சரிதா மேம் எப்பவுமே கண்ணு அழகா இருக்கும்பாங்க, எப்ப பார்த்தாலுமே. ஆமாங்க, உங்க கண்ணு அழகா இருக்கு, அப்படியே கவர்றீங்க அந்த கண்ணாலேயே. இந்த டைலாக் வந்து அபிராமி மேம் சொல்லுவாங்க. சோ 2 பேரும் இதனால ரொம்ப பிடிக்கும். விஜய் ஆண்டனி சார் ஏன்னா ரொம்ப கைண்ட் பர்சன். சூப்பர்மா, செம்மையா பண்ணீங்கம்மா, நல்லா இருந்துச்சுமா. அவன் நெகட்டிவ் இதே சொல்ல மாட்டார். ஸோ அதனால இந்த இதில் எனக்கு 3 பேருமே ரொம்ப பிடிக்கும். நீங்கள் எஸ்கேப் ஆயிட்டாங்க அவங்க, நீங்கள் எஸ்கேப் ஆக முடியாது. ஒருத்தவங்க எனக்கு 2 பேர், அபி மேம் சரிதா மேம் 2 பேரையுமே. விஜய் ஆண்டனி இல்ல, என்கிட்ட சார் அதிகம் பேசி நான் பார்த்ததில்ல, எனக்கு அதிகம் கமெண்ட் சொல்லியும் பார்த்ததில்ல. நல்லா பண்ணியிருக்கீங்கம்மா அப்படின்னு மட்டும் சொல்லுவார். அதனால எனக்கு பெருசாக எதுவும் தெரியல. அபிராமி மேம் ஆட்டிடியூட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கள கேரி பண்ணிக்கிற விதம், அவங்கள மாதிரி நம்மளை கேரி பண்ணிக்கணும்னு இருக்கும். சரிதா மேம் பார்க்கும்போது என்னைய அவங்க ரசிக்கிறாங்க, கியூட்டா இருக்குன்னு சொல்றாங்கிற போது எனக்கு ஒரு இல்ல எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வருது. நல்ல வேளை மேம்க்கு நம்மளை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது மாதிரி ஒரு அப்பாடி நம்ம கேரக்டரும் நம்ம பேசுற விதமும் ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ஹாப்பியா இருக்கும். ஓகே, சூப்பர். இப்போ ஃபியூச்சர்ல ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்கமிங்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மூவிஸா இல்ல ஷார்ட் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா? இது வரைக்கும் ஷோல இருக்கிற வரைக்கும் நாங்க எதுவும் போக முடியாது. ஸோ இது ஒரு டைம் கரெக்டா இருக்கு. ஆக்சுவலா வேற எங்கேயும் இப்போதைக்கு எங்களால் போக முடியாது, யோசிக்கவும் முடியல. ஓகே, ஒரு செக்மெண்ட்குள்ளே நம்ம வந்து போக போகிறோம். அது என்னன்னா வந்து நீங்கள் பண்ணதுலேயே ரொம்ப ரீச் ஆனது இருக்கும்ல ஆடியன்ஸ் மத்தியில். இந்த கேரக்டர் சொன்னால் இந்த பொண்ணு தான்ப்பா பண்ணுச்சு அப்படின்னு ஒரு ரீச் ஆன வீடியோ கேரக்டர் இருக்கும்ல, அதை வந்து சும்மா குட்டியாக பண்ணி காமிக்கிறோம் 3 பேருமே. கொஞ்சமாக ஒரு 2 லைன் 3 லைன் அவங்களாவே மாறி திரும்ப பண்ணி காட்டணும். நீங்கள் வந்து அந்த கேரக்டர் தான் பண்ணணும். ஓகேங்களா? இப்போலாம் யார் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு? நீங்கள் இசுக்கு போயிடுறீங்களா? எப்படி தெரியும்? பார்த்தேனே, நான் தான் பார்க்காம வந்து யாராவது இருப்பாங்களா? இல்லை, அதில் வேற மாதிரி இருந்துச்சு பேச. எப்படி ஐடென்டிஃபை பண்ணீங்கன்றது நானும் கொஞ்சம் மீடியாவில் இருக்கேங்க. சரி, ஓகே, பண்ணலாமா? எலை இசுக்கு, இப்ப வந்து தாலிய கட்டின உன் வீடு கல்யாண வீடு இல்ல எழ வீடு மாப்ளை. உங்ககிட்டயா பேசு? ஐயோ, கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேன். சீரியஸா அந்த கேரக்டர் நீங்க போய் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இன்னும் நல்லா. வேண்டாம் ஸ்ரீரெடி பார்த்தாங்கன்னா நான் முடிஞ்சேன். அவங்க ஃபேன்ஸ் வேற இருப்பாங்க, இதெல்லாம் சொல்லி கேட்டாங்கன்னா நான் அவ்வளவுதான் காலி. பரவாயில்லைங்க, விடுங்க. நீங்க மாமா உங்ககிட்ட ஒரே ஒரு முறை சொல்லி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு மாமா. ஐ லவ் யூ மாமா, ரொம்ப ரொம்ப ஐ லவ் யூ. நீங்க உங்களுக்கு எல்லாருக்குமே ஞாபகம் இல்லைங்க, இப்ப பண்றது ரிகர்சலே மறந்துருக்கு. ஐயோ, அப்படியே சொல்லக்கூடாது. என்ன சொல்லுங்க. சீரியஸாக உங்ககிட்ட அவனை சொல்லணும்னா, உங்கள் அப்பா வந்து உங்களை பெற்றதுக்கு வந்து கண்டிப்பாக பெருமைப்பட்டுட்டு இருப்பாரு, படுவார். நீங்கள் அது எதுக்காகவும் ஃபீல் பண்ண வேணாம். நீங்கள் 3 பேருமே இன்னும் வளர்ந்துட்டே போகணும், நிறைய படங்கள் பண்ணணும், ஷார்ட் ஃபிலிம்ஸ் எதுவாகட்டும் பண்ணணும். ஃபியூச்சரில் வந்து நான் வந்து நீங்கள் ஒரு படம் பண்ணும்போது உங்களை வந்து நான் இன்டர்வியூ எடுக்கணும். ஓகேயா? தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.
கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.